ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. போலீஸ் அப்புறம் சேது எல்லாருமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பாட்டி தான் குழந்தைய எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறமா அவங்களோட ஃபேஸ ஜூம் பண்ணி அத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, சரி இத வச்சு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்ச்செல்வியும் கிளம்பி வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நான் தான் அந்த காணாம போன குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கிடைச்சிருச்சா என்னாச்சு ஏதுன்னு கேட்கும்போது, இல்ல ஒரு வயசான பாட்டி தான் அத எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட ஃபோட்டோ கிடைக்குமான்னு கேட்கறாங்க. சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் தமிழ்ச்செல்வி கிட்டயும் குடுக்குறாங்க. அவங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு வாங்க நம்மளும் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ரோட்ல வயசானவங்கலாம் நடந்து போறாங்க ஒரு பாட்டி எல்லாம். அவங்ககிட்ட போயிட்டு என் குழந்தை உங்ககிட்டயா இருக்கு? என் குழந்தைன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க தமிழ்ச்செல்வி. அதே மாரி வேற ஒருத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சேது வந்துட்டு குழந்தைய காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஸோ இப்படி குழந்தைய எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தை கிடைக்கவே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது, கருப்பு எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே குழந்தை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. இல்ல இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க? இன்னும் கிடைக்கலையா? இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல நான் குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "உனக்கு தான் அந்த குழந்தைய பிடிக்காதுல்ல, அது போனா பரவால்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அத கேட்டுட்டு கருப்பும் அதே மாரி பேசுறாரு. அப்பதான் சேது வாயிலருந்து ஏதாவது ஒரு வார்த்தைய வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, "ஆமாமா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? அந்த குழந்தை இங்க இருந்தது வந்து உனக்கு சுமையா தானே இருந்துச்சு. இப்ப அந்த குழந்தை போயிருச்சு. அதனால நீ சந்தோஷம் தான் படுவ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சேது டென்ஷன் ஆயிடுறாரு. "ஏய் என்ன பேச்சு பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய பிடிச்சுட்டு, "அது என் புள்ள, என் ரத்தம், என் மவன். அவன நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். எனக்கு பாசம் இல்லன்னு உனக்கு தெரியுமா மாமா? நீ ஏன் இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவமா பேசுறாரு. அதாவது அவர் இப்படியெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் கருப்பும் இப்படி பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.